சங்க கால கிபி 2ஆம் நூற்றாண்டு கால வாக்கில் கரிகால் சோழனின் ஆட்சியின் போது வடக்கே கர்னூலை தலைநகராக வைத்துக்கொண்டு திரிநேத்திர பல்லவன் என்பவன் ஆண்டு கொண்டிருந்தான். இவனுக்கு பிறப்பிலேயே நெற்றியிலும் ஒரு கண் இருந்ததால் முக்கண் பல்லவன் என்றும் அழைக்கப்பட்டான். இதனால் இவனை சிவனின் அம்சமென எண்ணிக்கொண்டு எந்த மன்னர்களும் இவனிடம் சண்டைக்குப் போவதில்லை. ஒருமுறை கரிகாலனின் படைகள் போருக்கென்று இவனது நாட்டு எல்லை வரை சென்று முற்றுகையிட்டனர். பின்பு இவனைப் பற்றி கேள்விப்பட்டதும் முற்றுகையை விலக்கி நாடு திரும்பினர். இதனால் தன்னை அவமானப்படுத்தியதாக எண்ணிய திரிநேத்திரன் தன் படை வீரர்களின் கையில் கடப்பாரை மண்வெட்டியை கொடுத்து கரிகாலன் கட்டிய கல்லணையை உடைத்து நொறுக்குமாறு அனுப்பிவிட்டான். தெய்வாதீனமாக கரிகாலனுக்கு தகவல் எட்டவே கரிகாலனின் படைகள் இவர்களை இடைமறித்து விரட்டிவிட்டனர். இதுபோல் மீண்டும் இருமுறை கல்லணையை தாக்க முயன்றான். இதனால் தான் அரும்பாடுபட்டு கட்டிய கல்லணையை தகரத்து விடுவானோ என்று எண்ணி ஒரு பெரும் நிலப்படையை கல்லணைக்கு காவல் வைத்திருந்தான் கரிகாலன். கரிகாலனுக்கு திரிநேத்திரனை தண்டிக்க சில பெரியவர்கள் காவிரி தாயிடம் நீயே வேண்டி இப்படி செய் என்று யோசனை கூறினார்கள். அதன்படி கரிகாலன் திரிநேத்திரனின் ஓவியத்தை வரைந்து வருமாறு ஒரு ஓவியனை அனுப்பி வைத்தான். ஓவியனும் அங்கு போய் திரிநேத்திரனிடம் விஷயத்தை கூறவும் ஒரு ஆணவச் சிரிப்புடன் சம்மதித்து சிம்மாசனத்தில் முறுக்கு மீசையுடன் தன் 3 கண்களையும் முறைப்பாக காட்டி போஸ் கொடுத்தான். இப்ப ஓவியம் கரிகாலனிடம் வந்து சேர்ந்தது. கரிகாலன் அதை கல்லணைக்கு கொண்டு வந்து பொதுமக்களை கூட வைத்து எல்லோரையும் படத்தை பார்க்க வைத்து அப்படத்தை தரையில் போட்டான். பின்பு தலைமேல் இருகரம் குவித்து காவிரி தாயை வணங்கி உரத்த குரலில், தாயே, இந்த அணைக்கட்டால் இந்த மண் வளம் செழிக்கிறது. உன் கருணையால் லட்சக்கணக்கான உயிர்கள் பசியாறுகின்றது. ஆனால் இவன் உன் கருணைக்கு ஊறு விளைவிக்கின்றான். இவனுடைய இந்த அதர்ம காரியம் இவன் சிவனது அம்சமல்ல என எனக்கு உணர்த்துகிறது. எனவே இவனுக்கு தக்க தண்டனையை நீயே கொடு என்று வேண்டிக்கொண்டே தன் வலது கால் பெருவிரலால் படத்திலிருந்த நெற்றி கண்ணை அழுத்தி மிதித்து அழித்தான். அவ்வளவுதான். இதே நேரத்தில் அங்கே அவனது நெற்றிக்கண் அழிந்து மறைந்தது. கரிகாலனும் மீண்டும் படையெடுத்துப் போய் திரிநேத்திரனை தோற்கடித்து அவன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மீண்டும் எழ முடியாதவாறு அவனது நாடு நகரங்களை தரைமட்டமாக்கி திரும்பினான்.